மக்களே இன்னைக்கு காலையிலே சமையல் வேலையை மும்முரமா ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்காங்க. 5-6 நாளா பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் லீவு. இப்போ கிளைமேட் வேற நல்லா குளுகுளுன்னு இருக்கா. 5-6 நாளா லேட்டா எலும்பி இன்னைக்கு காலையில எலும்பவே முடியல மக்களே. அப்படியே கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு அப்படியே ஸ்கூலை லீவ் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கலாம் நினைச்சேன். அதுக்கப்புறமா நினைச்சேன் எங்க நம்ம தூங்குனாலும் இது தூங்க விடாது. ஒரு அரை மணிக்கூர் கஷ்டத்தை பார்க்க எலும்பி உள்ள சாப்பாடெல்லாம் கெட்டி பிறக்கி எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். அரை மணிக்கூரோட வேலை முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறமா என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். நல்லா ஃப்ரீயா இருக்கலாம். இப்போ வந்து அரை மணிக்கூர் தூக்கத்துக்கு ஆசைப்பட்டு அப்படியே லீவ் போட வச்சுட்டோம். அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளை வந்து படாத பாடுபடுத்திடுவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை. நேற்றையும் நைட்டே மாமாட்ட இந்த ஜாமானங்கள்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டேன். அதே போல் மாமா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஸ்நாக்ஸுக்குள்ள ஐட்டம் அப்புறமா கீரை ஐட்டங்கள்லாம். பாலாக்கீரையை வந்து நான் வந்து குக்கரில் தான் வேக வைப்பேன். இல்லைன்னா தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. இதுனா ஒரேடியாக போட்டு குழப்பி சோறுலையோ இட்லியோ தோசையிலையோ எல்லாத்தையும் நல்லா கலக்கி உருண்டை கட்டி உள்ளே ஏற்றிடலாம் மக்களே. கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் கிடந்து அதை வந்து சூப்பராக பொரிச்சாச்சு. அதுக்கப்புறமா காலையில் வந்து இட்லி சிம்பிளா இன்னைக்கு சமையல் வேலையை முடிச்சாச்சு மக்களே. இனிதான் சந்தை போய் மீனெல்லாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.